அஸ்ஸலாமு அலைக்கும். ராம்நாத்ல இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பஸ் ஸ்டாண்டு. அதாவது 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு, அதை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா கட்டுறதுக்காக கட்டினாங்க. 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. நான் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஒரு 4 ஏக்கர் இருக்கும் நினைக்கிறேன் இந்த சரௌண்டிங். அப்படி பண்ணிருக்காங்க. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு ரொம்ப லென்த் தூரம் இருக்கு. அதே மாதிரி ரைட் சைட்ல வந்து பார்க்கிங் போட்டுருக்கான்னு சொல்றாங்க. நம்ம எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துடணும். அதாவது முன்னாடி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் இப்ப இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கும் என்ன வித்தியாசம், அதை விட என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு நம்ம உள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெளியே தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வந்து கலைஞர் பேரை வச்சிருக்காங்க. கலைஞர் கருணாநிதி பஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. அப்படி பாருங்க, மேல தெரியுது. அதுல இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டை பத்தி நம்ம ஃபுல் டீடைல்ஸ் போட போறோம். எப்படி நான் வந்து உள்ள போய் பார்த்துட்டு இது எந்த அளவு வந்து ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கு, அதாவது முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஏன்னா முன்ன வந்து ரொம்ப குறுகிய இடமா இருந்துச்சு. இப்போ இந்த சந்தை கடையெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணிருக்காங்க. ஒரு 4 ஏக்கர் கிரவுண்ட் இது 4 ஏக்கர்ல பண்ணிருக்காங்க. இது வந்து திட்ட மதிப்பீடு வந்து 20 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு. அதாவது கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸோட சேர்த்து ஒரு பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டுடைய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, எல்லா ஊர்லயும் பஸ் ஸ்டாண்டு பொதுவாக வெளியே தான் இருக்கும், அவுட்டர்ல இருக்கும். ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி வச்சிருப்பாங்க. அங்கிருந்து இறங்கி இங்க திரும்பி உள்ள வரணும், அப்படி இருந்தது. ஆனா ராமநாதபுரத்தை பொறுத்தவரை பிளஸ் பாயிண்ட், சிட்டி ஹார்ட் ஆஃப் சிட்டிலேயே இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு. அதாவது ரைட் சைட்ல போனோம்னா அப்படி சின்ன கடை, குமரியா கோயில் பார்த்துட்டு போயிடலாம். லெஃப்ட் சைட் போனோம்னா வழிவிடு முருகன் கோயில் இருக்கு, அப்படியே வண்டிக்கார தெரு, அப்படியே கேடிஎம் சென்டர், அப்படியே சாலை தெருக்கு போயிடலாம். பக்கத்துல சினிமா தியேட்டர், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அதே மாதிரி அந்த ஆப்போசிட் அண்ணா சிலை சைடு இருக்கிற என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து பெரியாஸ்பத்திரிக்கு போறதுக்கு பக்கத்துல போயிடலாம். அதே மாதிரி ஜவுளி கடை போறதுக்கோ இல்ல நீங்க ஷாப்பிங் பண்றதுக்கு எல்லா வசதியும் வந்து சென்டர் பாயிண்ட்ல அமைஞ்சிருக்கு இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு. அதாவது இந்த பஸ் ஸ்டாண்ட் நீங்க இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல எல்லா வசதியும் இருக்கும். அதாவது மெடிக்கலா இருக்கட்டும், இல்ல ஷாப்பிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும், எதா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறனால ஒரு பிளஸ் பாயிண்ட். ஏன்னா மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது ராமநாதபுரத்துல வந்து சென்டர் ஹார்ட் ஆஃப் சிட்டில வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட். நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. என்ட்ரன்ஸ்ல இருந்து இப்படி ரைட் சைட்ல வந்து ராமேஸ்வரத்துல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுத்தி அந்த பக்கம் சென்னை போற பஸ் நிக்கும்ல ட்ராக், அது வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் அந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் எந்த அளவுல இருக்கு, வேற என்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கு, சிசிடிவி கேமரா இருக்கா, ரெஸ்ட் ரூம் இருக்கா, அங்க பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. பஸ் ஸ்டாண்ட் 2 பிளாக்கா பிரிச்சிருக்காங்க. அதாவது இது ஒரு பிளாக் ஷாப்பிங், ஒன் சைடு கடைகள் இருக்கு, ஒன் சைடு வந்து ரொம்ப ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரிலாம் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ஷன் இருக்கு. இப்போ இந்த சைடு ஒரு பிளாக் இருக்கு. இந்த சைடில் ரைட் சைடில் கம்ப்ளீட்டாக ஷாப், ரைட் சைடில் கம்ப்ளீட் ஷாப் இருக்கு.
இந்த பக்கம் இந்த ஏரியாலேருந்து இந்த லாஸ்ட் வரையும் ஷாப் இருக்குது. இது வந்து பயணிகள் காத்திருப்போர் அறை. உள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் பாருங்க. இப்போதைக்கு வந்து சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ரன்னிங் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏசிலாம் போடுறதா சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்ப்போம். எனக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுடைய மையப்பகுதியில் இருக்குது. சென்ட்ரு பிளேஸ். இந்த சென்ட்ரு பிளேஸ் இருக்கனால வந்து இந்த ஏரியாவுக்குள்ள வந்து தண்ணி அதிகமாக வரும். இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறவங்க கண்டிப்பாக தண்ணி ஆக்கிடுவாங்க இந்த இடத்த. இந்த வந்து மெயினான ஏரியாவாக இருக்குது. அதாவது இந்த பக்கம் கிராஸ் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கிறனால இந்த இடத்துல தண்ணி அதிகமாகிடும். இவங்க ஆரம்பத்தில் வந்து இந்த ரெஸ்ட் ரூம் வந்து லாஸ்ட்டில் போட்டிருக்கலாம், போட்டு நல்லா இருந்திருக்கும். ஓகே, இங்கே நிறைய கடைகள் இருக்குது. ஷாப் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் சொல்லிட்டாங்க பொதுவாக. அதனால் இங்கே கடைகள் அதிகமாக இருக்கனால வந்து கடை வரிசையாக இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கடை என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த கார்னர் வந்து அகலம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதாவது இந்த நடைபாதையில் கடை போட்டாங்கன்னா இன்னும் டிஸ்டர்ப் ஆகும். இன்னொரு விஷயம், இந்த கடைக்காரங்க வெளியே பொருளை வைக்கக்கூடாது. அவங்களுடைய இது வந்து இதுவரையும் கடையில் பொருள் வச்சுக்கலாம். வெளியே பொருள் வச்சாங்கன்னா இன்னும் பாதையோட அளவு ரொம்ப கம்மியாயிரும். இதுக்கு மேலே வந்து நடைபாதை கடை போட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மியாயிரும். அதை மட்டும் நான் கவனமாக பார்த்துக்கணும். இதை மெயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக கடைக்காரவங்க எந்த பொருளையும் வெளியே வைக்கக்கூடாது. கடைனா அதோட முடிச்சிடணும். அப்போ தான் இந்த பாத்வே நல்லா இருக்கும். நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்குது. இடம் ரொம்ப சின்ன இடமா இருக்குது. அதனால் வந்து இதில் கடைக்காரங்க வெளியே பொருளை வச்சா யாரும் நடக்க முடியாது. அதே மாதிரி நடைபாதை கடையை அவாய்ட் பண்ணிடணும். நடைபாதை கடையை இருக்கக்கூடாதுங்க. இந்த இடத்த கேமராமேன் ஏன் இப்போ காட்டினா தெரியுதா உங்களுக்கு? இந்த இடம் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது, பார்க்குறது சூப்பராக இருக்குல்ல. இந்த இடத்துல தான் வந்து சிசிடிவி கேமரா ஆல்ரெடி இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் அதிகமான சிசிடிவி கேமரா வைக்கணும். என்ன காரணம், நம்ம ஆளுங்க இந்த ஏரியாவை தான் நாரடிப்பாங்க இந்த ஓரத்தில். ஏன்னா சைடில் காவா ஒன்று தண்ணி போட்டிருக்காங்க, மழை தண்ணி போடுறதுக்கு. அதில் தான் அசிங்கம் பண்ணுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே கேமரா இருக்குது. பட் இருந்தாலும் நல்ல ஃபோக்கஸ் 2 லைட் அடித்து 2-3 கேமரா போட்டாங்கன்னா தப்பு செய்ய மாட்டாங்க. இந்த புது பஸ் ஸ்டாண்டை ஃபுல்லாக உங்களுக்கு காட்டியாச்சு. இதில் உள்ளது என்னென்னா, ஏற்கனவே இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து குறுகலாக இருந்தது, சின்ன இடமா இருந்தது. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பிராடாக இருக்குது. அதில் வந்து அட்வான்டேஜ் என்னென்னா வந்து இப்போ சிசிடிவி கேமரா இங்கே இருக்குது. நாங்கள் பார்க்கும்போது பார்க்கிங் ஏரியா, சைக்கிள் பைக் நிற்கிற இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது, இடம் பத்தாது. அதேமாதிரி இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, இதுவும் இடம் பத்தாதான், சின்ன இடமா தான் இருக்குது. ஒருவேளை இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கீழேயும் கார் பைக்லாம் போகிற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது, அதெல்லாம் அண்டர் கிரவுண்ட் போட்டுருந்துருக்கலாம். ஏன்னா ரொம்ப சின்ன இடமா இருக்குது பார்க்கிங். அந்த இடத்த பாருங்கள். பார்க்கிங் ஏரியா ரொம்ப சின்னதாக இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தா பார்க்கிங் ஏரியா சின்னதாக இருக்குது. அதான் இவ்வளோ பெரிய சரௌண்டிங் உள்ள ஏரியாவில் வந்து அண்டர் கிரவுண்ட் போட்டிருந்தா நிறைய வண்டி நிறுத்தலாம். ஏன்னா இப்போ நம்ம பொதுவாக பார்க்கும்போது வெஹிக்கிள்ஸ் நிறைய வருது.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய அஃப்ரீன் ராமல் பட்ஜெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.